இன்றைக்கி நீங்கள் கேட்டிங்கன்னு சொல்லிட்டு மீன் மேக்கர் பிரியாணி பார்க்கலாங்க. நீங்கள் வழக்கம் போல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு என்ன டிஷ் வேணுமோ அதை நான் அப்லோட் பண்ணிடுறேன். இப்போ ஒரு பாத்திரத்தை நல்லா சூடுபடுத்திக்கலாம். வாய் அகண்ட பாத்திரமாக இருந்தால் உங்களுக்கு பிரியாணி கிளறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. இப்போ அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். வீட்டிலேயே காய வச்ச நெய்யுங்க. இதோட 2 குழிக்கரண்டி அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். தேங்காய் எண்ணெய் சேர்த்திங்கன்னா சுவை நல்லாயிருக்கும். உங்களுக்கு தேவையான எண்ணெயை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். 2 பிரியாணி இலை போட்டுக்கிறேன். ஒரு அன்னாச்சி பூ போட்டுக்கலாங்க. ஒரு சின்ன சைஸ் பட்டை, தேவையான அளவுக்கு கல்பாசி பெருசாக சுவை தராது, ஆனால் மீடியமாக போட்டுக்கோங்க. ஒரு 3 லவங்கம் போட்டுக்கலாங்க. 5 மராட்டி மொக்கு போட்டுக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா எண்ணெயில் பொரிஞ்சு வரணுங்க. இது போல் நல்லா வெடித்து வந்ததுக்கப்புறமேட்டு நம்ம நறுக்கி 3 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். அதை இதில் போட்டுக்கலாங்க. ரெண்டு பச்சை மிளகா போட்டுக்கலாங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு காரத்துக்கு போட்டுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாங்க. இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா கைவிடாமல் வதக்கிக்கோங்க. அடி பிடிச்சிரும், ஏன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் அடி பிடிக்கும். இப்போ 3 மீடியம் சைஸ் தக்காளி அதையும் அதில் சேர்த்துடலாங்க. தக்காளி நல்லா வதங்கி வரணுங்க. அது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு தக்காளி வதங்கி வந்ததும் நம்ம சுடு தண்ணியில் போட்டு பிழிஞ்சு வச்சுருக்கிற மீல் மேக்கரை இதோடு நம்ம சேர்த்துக்கலாங்க. இதோடவே உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். மீல் மேக்கர் அடிக்கடி யாரும் செய்ய மாட்டாங்க, ஏன்னா அது புளியறது கஷ்டங்கிறதுனால நீங்கள் ஒரு அரிசி வடிக்கிற ஒரு ஸ்டெய்னரை வச்சு அதில் மீல் மேக்கரை போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு பாத்திரத்தை வச்சு அமுக்குனிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மீல் மேக்கரில் இருக்கிற தண்ணியெல்லாம் வெளியில் வந்துடுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இதோடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி புதினா சேர்த்துக்கலாங்க. இப்போ இது எல்லாத்தையும் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதோட ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாங்க. கூடவே நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா சேர்த்துருக்கேங்க. அதாவது நான் சின்ன ஸ்பூனில் 1/4 ஸ்பூனாக 6 தடவை சேர்த்துருக்கேன். நீங்கள் டேபிள் ஸ்பூனில் போடுற மாதிரி இருந்ததுன்னா 3 டேபிள் ஸ்பூன் மட்டும் நீங்கள் போட்டுக்கலாங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி வதங்கி மீல் மேக்கர்லேருந்து தண்ணி பிரிஞ்சு வரணும் வெளியில். மசாலாவும் இந்த டைமில் உங்களுக்கு நல்லா வதங்கியிருக்கும். இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் பால் ஊற்றிக்கலாங்க. 1 டம்ளருக்கு 2 டம்ளருன்னு சொல்லி நம்ம தண்ணி எடுத்துருக்கோங்க. அதில் 1 டம்ளர் தேங்காய் பாலும் மீதி 3 டம்ளருக்கு நம்ம நார்மல் வாட்டரும் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ தண்ணியெல்லாம் சேர்த்ததும் நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இந்த டைம்லேயே உங்களுக்கு எந்த அளவுக்கு உப்பு வேணும்னு பார்த்து போட்டுக்கோங்க. உப்பு கொஞ்சம் கரிக்கிற மாதிரி இருக்கணும், அப்போ தான் உங்களுக்கு அரிசி சேர்க்கும்போது உப்பு கரெக்டாக இருக்குங்க. இப்போ தண்ணி ஒரு கொதி வந்த உடனே நம்ம ஊற வச்சுருக்க அரிசியை சேர்த்துக்கலாங்க. அரிசி சேர்த்ததும் ரொம்ப வேகமாக கிண்டக்கூடாது, அரிசி உடஞ்சிரும். இப்போ தட்டு போட்டு மூடி ஹை ஃப்ளேமில் கொஞ்சம் நேரம் கொதிக்க விடலாங்க.
ஒரு 5 நிமிஷத்தில் இந்த மாதிரி திறந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தண்ணியெல்லாம் வற்றி இந்த அளவுக்கு வந்திருக்குங்க. ஒரு 90% உங்களுக்கு நல்லா வெந்திருக்கணும். இப்போ தண்ணி வற்றி இந்த அளவுக்கு வந்த உடனே இதை தம்முக்கு விட்டுடலாங்க. சாப்பாடு பாருங்கள், இந்த அளவுக்கு நீங்கள் எடுத்து கையில் இப்படி இது பண்ணும்போது உடஞ்சி வரணும். இப்போ இது எல்லாத்தையும் சமப்படுத்திடலாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு தட்டு போட்டு மூடி தட்டுக்கு மேலே ஒரு வெயிட் வச்சுக்கலாங்க. ஒரு 15 நிமிஷம் இதே போலவே இது நல்லா புழுங்கி வரணுங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். உங்கள்கிட்ட வாழை இலை இருந்ததுன்னா அது போட்டு மூடி வச்சிங்கன்னா இன்னுமே உங்களுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வாழை இலையை சாப்பாடு மேலே போட்டு ரவுண்டாக மூடி வச்சுருங்க. கொஞ்சம் கூட இது வெளியில் வராத மாதிரி வாழை இலை யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால். இப்போ ஒரு 15 நிமிஷம் கழித்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தட்டை எடுத்துட்டு நல்லா கிளறி விடுங்க. நெய் ஒரு ஸ்பூன் விட்டு நல்லா கிளறி விடணும். பாருங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு உதிரியாக எந்த அளவுக்கு சாப்பாடு அருமையாக வந்திருக்குன்னு பாருங்கள். நிறையா பேர்த்துக்கு குழஞ்சி போயிடும். நான் சொன்ன இதே அளவுலேயே செஞ்சிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இதே போலவே நல்லா சுவையோட ஒரு பிரியாணி கிடைக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.